உலகெங்கும் தமிழ் தமிழ் பாலம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். உலகின் பல நாடுகளில் நமது தமிழர்கள், இந்திய மக்கள் பல இடங்களில் நம்முடைய மொழி, கலாச்சாரம், பண்பாடு அனைத்தையும் வளர்க்கும் விதமாக அரும்பணியாற்றி வருகிறார்கள். ஒரு 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகளுக்கு முன்பு அந்தந்த இடங்களுக்கு சென்று குடியமர்ந்தவர்கள், அவர்களுடைய தலைமுறை, அவர்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், கொள்ளு பேரர்கள், இவர்களுக்கு தமிழ் தெரியுமா? மிகப்பெரிய கேள்வி. ஆனால் பலரும் இன்று தமிழ் கற்று வளர்ந்து வருகிறார்கள். அதற்கு காரணம் அயலகத்தில் வாழ்கின்ற, பணிபுரிகின்ற அருமையான தமிழர்கள், அவர்களுடைய பங்களிப்பு தான். அவ்வாறு மிக சிறப்பாக சற்றேறக்குறைய 31 ஆண்டுகளுக்கு முன்பு லண்டன் சென்று அந்த இடத்தில் தன்னுடைய தொழிலை மிக நேர்த்தியாக செய்து இன்று லண்டன், அது குறிப்பாக ஐக்கிய ராஜ்யத்தில் இந்த கிரைடன் என்கின்ற பரோ, அதாவது கிரைடன் அதை முனிசிபாலிட்டின்னு சொல்லலாம், அந்த இடத்துல சென்ற ஆண்டு 2023-24 துணை மேயராக இருந்தவர் இப்பொழுது கவுன்சிலராக இருக்கின்றார். திரு அப்பு தாமோதரன் ஸ்ரீனிவாசன் அவர் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறார். அவரோடு அவருடைய பணிகளை சிறப்பாக பாராட்டி பேசும் விதமாக, அவர் செய்கின்ற பணிகளை மேலும் நாம் தெரிந்து கொள்ளும் விதமாக இந்த நிகழ்ச்சி தமிழ் பாலம் அமைகிறது. திரு அப்பு தாமோதரன் ஸ்ரீனிவாசன், வணக்கம். தமிழ் சங்கங்கள் மூலமாக அவர்களுக்கு தமிழ் பேச, எழுத கற்றுக் கொடுக்கறது அது ஒரு விதம். ஆனால் கரிக்குலம், அவங்க பாடத்திட்டத்திலேயே தமிழ் கொண்டு இருப்ப லண்டன் பெருநகரத்தில் பார்த்திங்கன்னா உலகத்தில் பல்லாயிரம் மொழிகள் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 300க்கும் அதிகமான மொழிகள் புழக்கத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய இடம். அந்த இடத்துல பல்கலைக்கழகங்களில் அல்லது கல்வி நிறுவனங்களில் தமிழும் ஒரு பாடமாக இருந்தால், அதாவது ஆன் தேர் சாய்ஸ், அவங்களுடைய தேர்வு செய்யும் பாடமாக இருந்தால் கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு தமிழை கற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்றது இருக்கு இல்லையா? அதனுடைய நிலைமை எப்படி இருக்குது? ஏன்னா அங்கே பல்கலைக்கழகங்கள்லாம் அத்தனை பல்கலைக்கழகங்கள் இருக்குது. அதை நீங்கள் முன்னெடுத்து செய்கிறீங்களா? அது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். எனக்கு அதுதான் வேணும். ஏன்னா எல்லாம் பாருங்கள், சைனீஸ் இருக்குது, ஜெர்மன் இருக்குது, ஸ்பானிஷ் இருக்குது, ஈவன் சான்ஸ்கிரிட் கூட இருக்குது. அப்போ நம்ம தமிழ் மிக பழமை வாய்ந்த ஒரு மொழி. 5000 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றிய மொழி. மண் தோண்டி கல் தோன்றா காலம் முன்னே வாளோடு தோன்றிய குடி தமிழ் குடின்னுவாங்க. அப்படியான நம்ம தமிழ் மொழியை நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பல்கலைக்கழகத்தில் கொண்டு போகணுன்ற ஒரு மிகப்பெரிய ஆசை. ஆனால் என்னென்னா பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் தமிழ் படித்து சர்டிஃபிகேட்டு, இப்போ அங்கே அவார்டிங் பாடிலாம் கூட இருக்குது தமிழில். அது சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கினீங்கன்னா அதுக்கு இந்த யூகாஸ்ன்னு சொல்லி யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு இந்த பாயிண்ட்ஸ் சிஸ்டம் இருக்குது. அதில் உங்களுக்கு இதில் ஒரு பாயிண்ட் இருந்தது தமிழ் படிச்சுனா. இப்போ அந்த பாயிண்ட்ஸை கூட எடுத்துட்டாங்க. நீங்கள் தமிழ் படித்தா யூகாஸ் பாயிண்ட் கூட கிடைக்காது. காரணம் என்னென்னா, நீங்கள் தமிழில் ரீடிங், ரைட்டிங் அண்ட் லிசனிங் இந்த 3 இருக்கணும். அந்த 3 இருந்து அதில் படித்து பாஸ் பண்ணி வரவங்களுக்கு தான் அந்த யூகாஸ் பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த 3ம் இல்லாதனால 3ல் ஏதோ ஒன்று மிஸ்ஸிங் நினைக்கிறேன். அதனால் அது யூகாஸ் பாயிண்ட் கூட எடுத்துட்டாங்க. நாங்கள் இப்போ இந்த சோயஸில் தமிழ் இருக்கையை நாங்கள் கொண்டு வந்துட்டால் அது எங்களுக்கு ஒரு பாலமாக அமையும். நீங்கள் சொல்கிற மாதிரி அடுத்த சோயஸில் நாங்கள் தமிழ் இருக்கையை நிறுவிட்டால் அடுத்தது நீங்கள் சொன்ன மாதிரி அனைத்து பள்ளிகளிலும் பல்கலைக்கழகத்திலும் தமிழை இப்போ அங்கே இருக்கிற அமைச்சகம், ஏன்னா நீங்கள் ஒரு அரசியல்வாதின்றதுனால கேட்குறேன், அங்கே இருக்கிற அமைச்சகம் அவங்க இதுக்கான ஒரு, அதாவது தமிழ் இருக்கை கொண்டு வரதுக்கான ஒரு சப்போர்ட் அவங்ககிட்ட கிடைக்குமா? ஏன்னா அங்கே இருக்கிற கல்வி அமைச்சகத்தை சார்ந்து தானே செயல்படணும், அதுக்காக கேட்டேன். நம்ம முயற்சி பண்ணணும்.
அதுதான் என்னுடைய நோக்கமே. அதுதான் இப்போ என்னென்னா நம்ம வெளியே வர்றது கிடையாது. இப்போ நம்ம பேசினா தான் அடுத்தவங்களுக்கு கேட்கும். ஸோ நம்மளுடைய வாய்ஸை வந்து ரைஸ் பண்ணணும். அது வரமாட்டேன்றாங்க யாரும். அது நம்ம ஒரு குழுவாக சேர்ந்து தனி மனிதனாக எதுவுமே சாத்தியப்படாது. தனி மனிதனாக போராடி பெறுவதுன்றது ரொம்ப சாத்தியப்படாமல் நம்ம குழுவாக சேர்ந்து நம்மளுடைய பிரதிநிதித்துவத்தை கூட்டினா அதுக்கப்புறம் நம்ம கேட்குறது கிடைக்கும். இல்லை, கண்டிப்பாக நீங்கள் வந்து முன் வரணும் அப்படின்னு நீங்கள் முன் வந்திருக்கிற ஆள். காரணம் நீங்கள் வந்து முன்ன துணை மேயர், இப்போ கவுன்சிலராக இருக்கீங்க அப்படின்னு. இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, நீங்கள் வெளியில் வரத்துக்கு சாத்தியக்குறை. இப்போ சரி, நான் கூட வரணும் சார், நான் ஒரு அரசியல்வாதியாக வரணும், அடுத்து நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக ஐக்கிய ராஜ்யத்தில் வரணும் அப்படின்ற எண்ணங்கள் இருக்கலாம். ஆனால் இதுக்கு என்ன வழி அப்படின்றது தான். அந்த வழியை வந்து நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க. எப்படி நீங்கள் வந்தீங்கன்றது தான் ஒரு கேள்வி. நான் உருவாக்கியிருக்கேன். நான் பல மேடைகளில் வேறு சொல்லியிருக்கேன். இது என்னுடைய மோட்டிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும், இன்ஸ்பிரேஷனலாக இருக்கணும். பசங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு இருக்கணும். என்னை பார்த்து அவங்க வந்து அப்பு இந்த நிலைமைக்கு இருக்கார், நாம் ஏன் அங்கே போகக்கூடாது, அப்படி அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அவங்கள தூண்டக்கூடும். அது காரணம் சர்வீஸ். ஆமாம், அதனால தான் நான் எல்லா மேடைகளிலும் என்னையும் அழைக்கிறார்கள். நம்ம தமிழ் சங்கத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் நிகழ்ச்சி நல்லா அழைப்பாங்க. நான் அழைப்பை ஏற்று அங்கே போவேன். போயிட்டு என்னுடைய ஒவ்வொரு பேச்சிலையும், மேடை பேச்சில் பார்த்தா இதுதான் இருக்கும். நம்மளுடைய இளைய தலைமுறையினரை அரசியலுக்கு கொண்டு வர வேண்டும். அதற்கு ஒர்க் ஷாப் ஏதாவது, நான் கடந்து வந்த பாதை எப்படி, நான் வந்த நிலையை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும், இப்படியான ஒர்க் ஷாப் கூட நான் அப்போ செய்யறதுக்கு தயார். கண்டிப்பாக. ஏன்னா இப்போது தமிழ் பாலம் நிகழ்ச்சியில் உங்களை அழைத்து பேசணும் அப்படின்னா, உங்களுடைய வெற்றி கதையை நம்ம வந்து முன்னிலைப்படுத்தி சொல்வதற்கான காரணம், உலகின் பல தமிழ் சங்கங்களில் நீங்கள் ஒரு சிறப்பு அழைப்பாளராக போயிட்டு அவங்களுக்கு வந்து முன்மாதிரியாக பேசுகிறீங்க. உங்களுடைய செயலாக்கம் என்னன்னு சொல்கிறீங்கன்னு கேட்பதற்கு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. அதே நேரத்தில் என்னென்னா, இப்போது நீங்கள் வந்து இப்போ கவுன்சில் மீட்டிங் உங்களுக்கு நடக்கும் ரெகுலராக. ஒரு மாதத்துக்கு 2, 3, 4 மீட்டிங் இருக்கும். ஆப்சன்டிசம் இல்லாமல் எல்லா மீட்டிங் போய் அட்டன் பண்ணோம். உங்களுக்கு வந்து இத்தனை சதவீதம் அட்டண்டன்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. அந்த இடங்களில் நீங்கள் வலியுறுத்தி சொல்கிறீங்களா? அதாவது இப்போது சார், நம்ம ஆண்டு கொண்டு இருந்த தேசம் அது. நாம் அன்றைக்கி வந்து 1912 வெள்ளையனே வெளியேறு அப்படின்றது வந்து மனசில் இருக்கும், அவங்களுக்கும் இருக்கும். அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா, அங்கே இருக்கிற சீனியர் சிட்டிசன்ஸுக்கு இந்தியாவா நாம் வந்து அந்த காலத்தில் அடிமைப்படுத்திய தேசம் அப்படின்னு இருக்கும் கண்டிப்பாக. அந்த சூழலில் கவுன்சிலில் வந்து ஒரு இந்தியனாக, அந்த காலத்தில் உங்கள் கீழே நான் இருந்தேங்க, ஆனால் இன்றைக்கி நான் உங்களை ஆளுகின்ற விதத்தில் ஒரு கவுன்சிலராக இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு உங்களால் எடுத்து சொல்ல முடியுதா? ஏன்னா இது ஒரு கிரிட்டிக்கலான கொஸ்டின் தான். நீங்கள் தவறாக நினைக்கல. இல்லை, நான் உங்களை டெஸ்ட் பண்ணலை, ஆனால் உங்களால் ஜெயிக்க முடியுதா தான் கேள்வி. நிச்சயம். ஏன்னா ஓட்டு வங்கி இருக்குது தானே நம்ம மக்கள். இப்போ கிரைடன் எடுத்துன்னா, இன்னொன்று உங்களுக்கு கிரைடனில் வந்து மல்டி நேஷ்னல் சிட்டிசன்ஸ் இருக்கிற இடம் கிரைடன். ஆனால் தமிழ் தான் 2வது மிகப்பெரிய அதிக அளவில் பேசக்கூடிய மொழி தமிழ் மொழி. ஆங்கிலத்துக்கு அடுத்து தமிழ் மொழி. ஸோ நம்மளுடைய ஓட்டு வங்கி அங்கே இருக்குது. அப்போ அப்பு வந்து தமிழ் சமூகத்தின் தலைவர். அப்புவை அவர் என்ன சொல்கிறாலோ அதை நம்ம எடுத்துட்டா தான் அவங்களுடைய மக்களுடைய ஆதரவை பெற முடியுன்ற ஒரு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை பேஸ் அங்கே உருவாக்கிட்டோம். அதனால் நம்ம இப்போயே இப்போ தமிழ் ஹெரிட்டேஜ் மந்த்தாக நம்ம கவுன்சிலில் அதை அறிவிக்க சொல்லி நாங்கள் இப்போ கேட்டுக்கொண்டிருக்கோம். அதுக்கு கவுன்சில் அக்ரி பண்ணிவிட்டு அங்கே பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக இலக்கிய பணிகள் எடுக்கும்போது இப்போது அது தவிர இலக்கிய பணிகள் நாம் சொல்கிற மாதிரி நூல்கள் வெளியிடுவது, அங்கேயே வந்து பிள்ளைகளை நூல்கள் எழுதி வைப்பது, அதெல்லாம் சிறப்பு வாசிப்பு எல்லாம். அதே நேரத்தில் தமிழ் மரபு திங்கள் விழாக்கள், திருவிழாக்கள் இருக்கு இல்லையா, அது சார்ந்து எப்படி இருக்குது? ஏன்னா நம்ம விழாக்கள், திருவிழாக்கள் வெளியில் வந்து செய்யும்போது தான் வந்து அங்கே இருக்கிற மக்களும் பார்த்து, குறிப்பாக நம்ம அடுத்த தலைமுறை பற்றியும் நிறைய பேசுகிறோம். அடுத்த தலைமுறையை பார்த்துட்டு நம்ம ஊர்லலாம் இந்த விநாயகர் சதுர்த்தி இதெல்லாம் இப்படி தான் கொண்டாடுவாங்களா, இங்கேயே நம்ம அதை கொண்டாடி காமிக்கிறோமே, அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நீங்கள் தொடர்ந்து நடத்துகிறீங்க இல்லையா, அதனுடைய வரவேற்பெலாம் எப்படி இருக்குது? அங்கே அருமையாக இருக்குது, ரொம்ப சிறப்பாக. இப்போ கூட நான் வருவதற்கு 2 நாள் முன்னாடி கூட இந்த இஸ்கான் அந்த ராமர் அந்த நிகழ்ச்சி ஒன்று பண்ணாங்க. மிக சிறப்பு. கிரைடனுடைய லீடர் வந்திருந்தார், நான் போயிருந்தேன், 2 பேரும் கலந்துட்டோம். அதிக அளவில் அது பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே மிகப்பெரிய சந்தோஷம். மக்கள் வந்து அந்த நிகழ்ச்சியை பங்கேற்று
கூட்டமாக வந்து அது இருந்து அப்படியே அந்த 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 கூட்டம் அப்படியே ஒரு பார்க்கில் போய் அங்கே நம்ம கலாச்சார பண்பாடுகளை வெளிப்படுத்தி காட்டினது பார்க்கும்போது நமக்கு இவ்வளோ மக்கள் வராங்களே, அவங்க டைம் தான் மெயின். உங்களுக்கு அந்த வீக்கெண்டை ஒரு நாள் அவங்களுக்கு கிடைக்கிறது, அதையும் பார்க்காமல் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக. இப்போ நம்ம மிக சிறப்பாக நடந்த இப்போ பழனியில் நடைபெற்ற அகில உலக அந்த முருகன் முத்தமிழ் விழா, அதுக்கு ஒரு சிறப்பு அழைப்பாளராக நீங்கள் வந்திருக்கீங்க, கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டு இருக்கிறீர்கள். அதை பற்றிய பதிவு நான் கேட்குறேன். ஏன்னா அரசனுடைய அழைப்பின் பேரில் வந்திருக்கீங்க. அதை கேட்கும்போது எனக்கு நீங்கள் அதை பற்றி இப்போ சொல்லும்போதே எனக்கு இன்னொரு கேள்வி வரும், அதையும் இப்போயே கேட்டுறேன். ஏன் நாம் வந்து இதே மாதிரி ஒரு முருகன் முத்தமிழ் விழா அங்கே நடத்தலாமான்ற ஒரு எண்ணம் இருக்கா? ஏன்னா பல நாடுகள்லேருந்து வந்த மக்களுக்கு ஒரு தூண்டுதலாக இந்த கேள்வி. என்னுடைய கோரிக்கையாக வச்சேன். நான் கருத்தரங்கில் வந்து நான் மயிலேறிய மாணிக்கமே என்ற தலைப்பில் பேசினேன். பேசி முடிஞ்ச பிறகு என்னுடைய கடைசி மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அறநிலையத்துறை, இந்து சமய அறநிலையத்துறை அவர்களிடம், அவர் பக்கத்தில் உட்கார்ந்துருக்காரு, பார்க்கும்போது அவரிடம் ஒரு ரெக்வஸ்ட், ஒரு கோரிக்கை என்று சொல்வதை காட்டிலும் ஒரு என்ன விண்ணப்பம் தான் கேட்டேன். என்னென்னா, இப்போ இன்றைக்கு அரங்கேற்றி கொண்டிருக்கின்ற இந்த முத்தமிழ், அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு ஒவ்வொரு வருடமும் நடக்கணும். அது வந்து தமிழகத்தில் மட்டும் அல்லாது இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக எங்கெல்லாம் உலகத்தில் எங்கெல்லாம் தமிழர்கள் பரவி இருக்கிறார்களோ, எங்கெல்லாம் முருகர் பக்தர்கள் இருக்கிறார்களோ, அந்த நாட்டில் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நாடை தேர்ந்தெடுத்து அங்கே நடத்த வேண்டும் என்று கோரிக்கையாக வச்சுருக்காங்க. பாராட்டுகள். கண்டிப்பாக அது செயலாக்கம் பெறும் என்று நம்ம நம்புவோம். நிச்சயம். ஆமாம். இப்போது இந்த நீங்கள் மயிலேறிய மாணிக்கம்ன்ற தலைப்பில் நீங்கள் பேசியிருக்கீங்க இல்லையா, அதில் வந்து ஏதான புதிய சிந்தனை ஓட்டம் அது என்ன சொன்னீங்க? ஏன்னா எல்லோரும் ஆர்வமாக இருப்பாங்க, இந்த தலைப்பில் என்ன இவர் பேசியிருப்பார் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஏதான ஒரு சில வரிகள். முதல்ல வந்து எனக்கு கலந்துக்கினதே ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மிக சிறந்த ஒரு மேடை, சிறப்பாக நடைபெற்ற ஒரு மேடை. எல்லா ஆதீனங்கள், நீதி அரசர்கள், ஸ்காலர்ஸ், பல நாட்டிலிருந்து வந்த தமிழ் அறிஞர்கள், முருக பக்தர்கள் வந்து கலந்து கொண்டு அரங்கேற்றிய மிக சிறப்பான ஒரு மேடை. அந்த மேடையில் கலந்துக்கினதே எனக்கு ஒரு பெரிய பாக்கியமாக கருதுனேன். அதில் வந்து நான் ஒரு வித்தியாசமாக சொல்லணும்னு என்னோடய கருத்தில் இருந்தது. என்னென்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழர் கடவுள் முருகர் வந்து தமிழர் கடவுள் தான் சொல்லுவாங்க. அப்படி என்றால் தமிழகத்தில் மட்டும்தான் முருக வழிபாடு இருக்கிறதா? இல்லை. அதுதான் முன் வச்சேன். வடநாட்டிலும் இருக்குது, வடநாட்டிலும் முருகர் வழிபாடு இருக்குது. வேறு பேரில் கார்த்திகேயன் அந்த பேரில் வேறு பேரில் இருக்குது. மிக முக்கியமாக இமாச்சல், ஹரியானா போன்ற உத்தராஞ்சல் போன்ற பகுதிகள் பல தொன்மையான முருகர் கோயில்கள்லாம் இருக்குது. உத்தரகாண்ட்லலாம் பல தொன்மையான முருகர் கோயிலாக இருக்குது. ஆனால் ஏன் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி வடநாட்டில் முருகர் கோயில் இல்லைன்னா, கடந்த 1000 ஆண்டுகளாக பல கோவில்கள் இடிக்கப்பட்டன. அந்த இடிக்கப்பட்ட கோவில்கள் திரும்பி புதுப்பிக்கப்படும் போது எப்போனா, இப்போ 100 ஆண்டுகளுக்காக தான் அந்த புதுப்பிச்சு கொண்டு வராங்க. அந்த புதுப்பிக்கும் போது இந்தியாவின் பல மாநிலத்திலிருந்து வந்தவர்கள் புதுப்பித்ததுனால நம்ம கோயில்கள் குறைவு, ஆனால் அங்கேயும் இருக்குது. அந்த கருத்தையும் சொன்னேன். இன்னொன்று மிக முக்கிய கருத்து, முருகரை பற்றி மகாபாரதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக நம்ம கூனி போய் நான் கைகேயை ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்க போது அந்த கொடு மனதோடு சொல்லுவா, கோசலை வாழப்போகிறாள், நீயும் உன் மகனும் அழியப் போகிறீர்கள் அப்படி சொல்லும்போது அவங்க கைகை என்ன சொல்லுவாங்க, குலத்து முறை, அதுதான் அந்த மயிலேறி மாணிக்கம் என்ற மயில் முறை, குலத்து முறை அப்படின்னு சொல்லி அந்த முத்து மாலையை கூனிக்கு கொடுத்து மகிழ்வோடு சொல்லுவாங்க, ராமர் பட்டாபிஷேகம் எடுப்பது மிக சந்தோஷமாக இருக்குது, எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது ஒன்று. ரெண்டாவது வந்து மகாபாரதம். இது ராமாயணம் சொல்கிறது. மகாபாரதம் என்னென்னா, பீஷ்மரை கொல்வதற்காக அம்பை வந்து இமயமலையில் போயிட்டு பாதுஷான்ற ஒரு நதிக்கரையில் வந்து 12 ஆண்டுகளாக மிக கடும் தவம் செய்வாங்க. அப்போ ஒரு முத்து மாலையை கொடுத்து, காசி மன்னன் மகளே, இது தேவலோக மாலை, இந்த மாலையை
யார் அணுகின்றானோ அவனே பீஸ்ட்மன், மரணத்துக்கு காரணமாவான் அப்படி அப்பயே எம்பெருமான் முருகனை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அதனால் முருகர் தமிழ் கடவுள் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இந்தியாவில் கடவுளிலும் இல்லை. உண்மைதான், நீங்கள் ரொம்ப அருமையாக பேசியிருக்கீங்க. எங்களை ஆர்வத்தை தூண்டுகிறீர்கள், முழு பேச்சை கேட்கணுன்ட்டு அதுக்கான டைம் இருக்கும். இப்போது வடக்கில் வந்து விநாயகர் பெருமான் பெருமளவு பல கோயில்களில் வணங்கப்படும் போது விநாயகருடைய சகோதரன் முருகன் அப்படின்னுச்சே இந்த இணைப்பு வந்து வடக்கிலும் தெற்கிலும் பல இடங்களில் ஏற்படணும் அப்படின்ற ஒரு முன்னோட்டமாக நீங்கள் சொன்ன பதிவு எங்களுக்கு வருது. மிக்க சிறப்பான ஒரு பதிவாக நம்ம இதை பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் கடவுள் முருகன் அந்த காலத்தில் ஆதி காலத்தில் மக்கள் எல்லோரும் வந்து அலைந்து திரிந்து நாடோடிகளாக இருந்த போது அவர்கள் பெரியதான ஒன்றை பார்த்து பயந்தார்கள் என்று சொல்வார்கள். மலையை பார்த்து, அதாவது இயற்கையை வணங்கினார்கள். ஆமாம், அந்த இயற்கையை, அந்த அவ்வளோ பெரிய மலையை பார்த்தோன்னே ஒரு பயம், அச்சம், அதை பார்த்து வணங்கினார்கள். அதில் மலையில் வந்து தோன்றிய முதல்ல கடவுள் முத்தமிழ் கடவுள் முருகன் அப்படின்ற மிக ஒரு சிறப்பான அழகை நோக்கி அழகை வணங்கினார்கள். அதுதான் முருகு என்பது அழகு என்று சொல். அழகை வணங்கினார்கள். அதனால தான் முருக வழிபாடாக வந்தது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழுக்கும் முருகருக்கும் ஒரு ஒற்றுமை. தமிழோட எழுத்து உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மை எழுத்து 216. முருகருக்கும் பாருங்கள், கரங்கள் முகங்கள் 6, கரங்கள் 12. அவர் சிவனுடைய மகன் என்பதால் முக்கண்கள் இருப்பதால் 6 முகங்கள், முக்கண்கள், மொத்தம் 18 கண்கள். ஸோ அதையும் நான் ஆனால் எனக்கு அப்போ சான்ஸ் கிடைக்கல. அது நேரம் எனக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் 15 நிமிடங்கள் ஒதுக்கினார்கள். அல்ல, அதுக்குள்ளே நிறைய நல்ல கருத்துக்கள் சொல்லியிருக்கீங்களே. சொல்லும்போதே அதே போல் அந்த வல்லினம் வெள்ளினம் இடையின அந்த 3 நிலைந்த வந்த பதிவில் இந்த முருகன்ற வார்த்தையும் வருவது. ஆனால் அந்த பதிவை எனக்கு அங்கே பதிவத்துக்கு நேரம் கிடைக்கல. நேரம் இல்லை, நான் இங்கே சொல்கிறது இல்லை. சிறப்பு. இப்போது இந்த தமிழ் பாலம் நிகழ்ச்சியில் பல நாடுகளைச் சேர்ந்த அறிஞர்கள், சாதனையாளர்கள், திறமையாளர்கள் இவர்களை நம்ம சந்திக்கின்ற போது எங்களுக்குள்ள ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. அந்த எண்ணம் என்னவென்றால், நீங்கள் சொன்ன பாருங்க, இப்போ ஐக்கிய ராஜ்யத்திலே பல தமிழ்ச்சங்கங்கள் இயங்குகின்றன அப்படின்னு சொல்லுகின்ற போது நாங்கள் இன்னும் அதிகமாக பார்க்குறோம். அதாவது இந்த பக்கம் அமெரிக்க நாட்டிலிருந்து இங்கே ஆஸ்திரேலியா வரையில், இந்த பக்கம் ஜப்பான், மலேசியா, சிங்கப்பூர், எல்லா நாடுகளில் இருக்கின்ற அத்தனை சங்கங்களும் ஒன்றாக இணைந்து ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக இந்த தமிழையும் தமிழுடைய பண்பாடையும் வளர்க்கும் விதமாக பல செய்யலாமே அப்படின்னு ஒரு எண்ணம். அப்படிப்பட்ட ஒற்றுமையை நோக்கி உங்கள் பயணம் இருக்குமா? இருக்குதுங்க. இப்போ கூட நான் போன ஜூலை மாதம் ஃபெட்னாவில் வட அமெரிக்க தமிழ் சங்கத்தில் அவங்க ஒவ்வொரு வருஷம் மிக அருமையான பண்ணுறாங்க. ஒவ்வொரு வருடமும் ஒரு மாகாணத்தை தேர்ந்தெடுத்து அந்த மாகாணத்தில் மாநாடு நடத்துகிறது. அவங்க போன மாநாட்டில் டெக்சாஸில் நடந்த மாநாட்டில் நான் கலந்து கொள்ள வேண்டியது, தமிழ் சங்கத்தின் தலைவராக கலந்து கொள்ள இருந்தது. திடீரென்று அறிவிப்பு, தேர்தல் அறிவிப்பு பிரிட்டானியில் 4 ஜூலை அங்கே நடக்கிற அன்னைக்கு தான் இங்கே தேர்தல் அறிவிப்பு வந்தனால எனக்கு போக முடியல. அது வந்து ஒரு அருமையான ஒரு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிற வட அமெரிக்க தமிழ் சங்கம் ஒவ்வொரு மாதமாக பண்ணிட்டு. நீங்கள் சொன்ன மாதிரி அது வந்து வெளியில் வரணும். உலகத்தில் இருக்க அத்தனை நாட்டுகளிலும் போய் ஒரு வருடத்துக்கு ஒரு நாட்டில் இல்லை, கண்டிப்பாக எல்லா தமிழ்ச்சங்கங்களும் ஒன்றிணைந்து ஒற்றுமையாக உலக தமிழ் மாநாடு. இப்போ என்னென்னா, உலக தமிழ் மாநாடு ஏதோ ஒரு அமைப்பு மட்டும் இருக்குது, அதுக்கு ஒரு தலைவர் இருக்கார், பொருளாளர், செயலாளர் இருக்காங்கன்ற அந்த மாதிரியான ஒரு வட்டத்துக்குள்ளே போட்டு உட்காராமல் அனைவரும் வந்து திறந்த மனதோடு வந்தால் மிக சிறப்பாக இருக்கின்ற பதிவு. நல்ல ரொம்ப அருமையான பதிவு. இப்போ அடுத்தது, இப்போது சரி, இங்கே திரு அப்பு தாமோதரன் ஸ்ரீனிவாசன் இங்கே வந்திருக்கார், நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்காரு. அவர் ஒரு கவுன்சிலராக அங்கே பணிபுரிக்கிறார், முன்ன டெப்டி மேயராக இருந்தார். அடுத்தது இன்னும் அரசியல்லையும் சரி வணிகத்திலும் இன்னும் உயர்நிலைக்கு கண்டிப்பாக போவார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆசையும் நம்பிக்கை எங்கிட்ட இருக்கின்ற போது அடுத்த கேள்வி, சரி அப்போனுடைய அடுத்த பணிகள் என்ன அப்படின்றது இருக்கும். அதாவது சென்னையில் குறிப்பாக KK நகரில் முத்துமாரியம்மன் கோவில் அதனுடைய அறங்காவலராக தன்னுடைய குடும்பத்தினுடைய பூர்வீக பணியை சிறப்பாக செய்து கொண்டு ஒரு ஆன்மீக பணியாளராக, சமுதாய பணியாளராக, அடுத்து நான் இன்னும் வேகமாக சொன்னோன்னா அங்கேயும் போய் லண்டன்லேயும் சரி பல இடங்களில் மரங்கள்லாம் நட்டு இயற்கை ஆர்வலராக, சுற்றுச்சூழல் ஆர்வலராக பல பணிகளை தொடர்ந்து செய்கிற திரு அப்பு சீனிவாசனுடைய அடுத்த பணிகள் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி. இன்னும் மிக முக்கிய பணி நம்முடைய அடுத்த தலைமுறைகளை கொண்டு வர வேண்டும், என்னை போன்று கொண்டு வர வேண்டும் அவர்களை. அதுதான் ஒரு முக்கிய பணியாக எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டும். ரெண்டாவது வந்து நமக்கான உரிமையை வெளிநாடு குடிபெயர்ந்த நாடுகளில் நமக்கான உரிமையை பெற வேண்டும். அதற்கு நம்முடைய பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்க வேண்டும். அதுக்கு என்ன செய்யணுமோ
அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். தமிழ் கலாச்சாரத்தை, பண்பாட்டை, அடையாளத்தை, நம்மளுடைய கலை பண்பாட்டை ப்ரிசர்வ் பண்ண வைக்கணும், அழிந்து விடாமல் சிதைந்து விடாமல் இருக்கணும்னு சொல்கிற ஒரு பணி. மிக முக்கியமாக இந்த பணியெல்லாம் நம்முடைய குரல் பாராளுமன்றத்திலே ஒலிக்க வேண்டும். அருமை. அதற்கு நம்முடைய ஒருவர் பாராளுமன்றத்திலே உறுப்பினராக இருக்க வேண்டும் என்று என் ஆசை. அது நானாகவும் இருக்கலாம், அல்லது கண்டிப்பாக. ஏன்னா உங்களுடைய முயற்சியும் அதற்கான உழைப்பும் பார்க்கின்ற போது நானாகவும் இருக்காங்க, நீங்களாக தான் இருப்பீங்க. அதனால் அத்தகைய ஒரு சிறப்பான ஐக்கிய ராஜ்யத்தினுடைய அந்த பாராளுமன்றத்தில் குரல் ஒரு சிறப்பாக ஒலிக்கும் என்பது திண்ணம். அதே நேரத்தில் ஏதோ உங்களுடைய செய்தியை நாங்கள் பகிர்ந்து கொள்கின்ற போது கண்டிப்பாக என்ன நாங்கள் சொல்கிறோன்னா, பலருக்கான வாய்ப்புகள் ஐக்கிய ராஜ்யத்தில் இருக்கிறது. பல நாடுகளில் இருப்பது போல் ஐக்கிய ராஜ்யத்தில் இந்திய இளைஞர்களுக்கான வாய்ப்புகள் பெருமளவு இருக்கிறது. அவர்கள் அத்தனை பேரும் ஒரு அப்புவை போல அங்கே வந்து உழைத்து மக்களினுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்து தன்னுடைய சேவையின் மூலமாக ஒருவர் உயர முடியும் என்றால் அது நீங்கள் என்று நிரூபித்திருக்கிறீர்கள். அதற்காக நாம் பெருமளவு உங்களை நாங்கள் வாழ்த்துகின்றோம். தங்களுடைய பணிகள் மேலும் தொடர வேண்டும் என்றும், நம்முடைய குறிப்பாக தூர்தர்ஷன் தமிழ் தொலைக்காட்சியினுடைய தமிழ் பாலம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க உங்களுடைய பணி, வளர்க. உங்களுடைய கனவு கண்டிப்பாக நிறைவேறும். 2 கனவுகள் நான் சொல்லுவேன். ஒன்று உலகத் தமிழர்களை ஒன்றிணைப்பது ஒன்று, 2வது ஐக்கிய ராஜ்யத்தில் மிக பெரும் பொறுப்பில், நிர்வாக பொறுப்பில், அரசியல் பொறுப்பில் மக்களுக்கு சேவையாற்றும் விதமான கனவும் கண்டிப்பாக நிறைவேறும் என்று இந்த நேரத்தில் உங்களை நாங்கள் வாழ்த்தி வணங்கி நன்றி சொல்கிறோம். நன்றிங்க. எனக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சியான தூர்தர்ஷன் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்மில் நான் கலந்துட்டு அவன் நேரோடு நான் பேசுகிறது ஒரு பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். மிக்க நன்றி. நன்றி. நன்றி சார்.